ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் ப்ராடக்ட் அதில் எதுவுமே வராது. இந்த சைடு எஃபெக்ட்ஸுக்கு வேலை இல்லை. ஏன்னா இது பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஸோ சைடு எஃபெக்ட்ஸுக்கான எந்த இதுவும் கிடையாது. யூஸ் பண்ணுறாங்க, யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. எல்லாருமே வேறு என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க மேம்? நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஷாம்பூ இருக்குது, அதுக்கப்புறம் ஆர்கானிக் பாத் சோப்பு, ஆர்கானிக் ஹேர் டை, இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபேஸ் பேக்கெல்லாம் செய்கிறோம். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்கில் பண்ணுறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது மேம். ஷாம்பூ பற்றி ஸோ கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க எங்களோட ஷாம்பூ பற்றி. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கெமிக்கல் ஷாம்பூஸ் மாதிரி கிடையாது. இந்த கடையில் விற்கிற கெமிக்கல் ஷாம்பூஸ் எல்லாம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் பேஸில் பண்ணுறது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சீகக்காய், சோப் நட், பாதாம் பிசன், ஃப்ளக்ஸீட், விட்டமின் இ ஆயில், இயற்கையான மூலிகைலாம் போட்டு தான் பண்ணுறோம் இந்த ஷாம்பூ. ஸோ இதில் வந்துட்டு இந்த பொடுகு தலைங்கள்லாம் ஆட் பண்ணுறோம். அது வந்து உங்களுக்கு டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணும் இந்த ஷாம்பூவில். அது மட்டும் இல்லை, ஹேருமே நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக இருக்கும். நல்லா நேச்சுரலாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஷாம்பூ. அதுக்கப்புறம் இது ஆர்கானிக் பேஸ்டுங்கும் போது நிறைய பேருக்கு டவுட் வரலாம், இது எப்படி ஆர்கானிக்குங்கும் போது ஃபோம் வருமா அப்படின்ட்டு. கண்டிப்பாக வரும். ஏன்னா அதில் பூந்தி கொட்டை வந்துட்டு நிறைய ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்களுக்கு நல்லா அந்த ஃபோம் நிறையா கிடைக்கும். நல்லாயிருக்கும், நேச்சுரலாக இருக்கும். இது குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம் தாராளமாக. சோப் மேம்? சோப்பும் பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக இது ஆர்கானிக்கில் பண்ணுறது தான். ஆனால் இது வந்துட்டு என்னென்னா கோல்டு ப்ராசஸிங் மெத்தடில் பண்ணுறோம். இதில் பார்த்திங்கன்னா என்ன இன்ஃப்யூஸ் பண்ணுறோம்னா செக்கில் ஓட்டுற கோகனட் ஆயிலு, அதுக்கப்புறம் பட்டரு, ஸோ இந்த மல்லை, அதுக்கப்புறம் உங்களுக்கு மஞ்சஸ்தானு 2 வகை சோப் வச்சுருக்கோம். ஒன்று மஞ்சஸ்தானு, இன்னொன்று குப்பைமேனி சோப்பு. ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கின்னில் ஏற்படுற டேனு, இந்த ரேஷஸ் மாதிரி சில பேர்த்துக்குலாம் வந்துட்டு அந்த தேம்பிள் மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த குப்பைமேனி சோப்பில் நல்லா ரிசல்ட்டு கொடுக்குது கஸ்டமர்ஸ்க்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கின் பிரைட்னிங்க்கு மஞ்சஸ்தான் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு சோப்புக்கும் ஒவ்வொரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுவும் நல்லா மூவ்மெண்ட் ஆகுது. கஸ்டமர் சைட்லேருந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது. எவ்வளோ நாள் மேம் ஆகுது இதெல்லாம் செஞ்சு முடிக்க ஷாம்பூ, இந்த சோப்? ஷாம்பூ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் டு 10 டேஸ் ஆகும் இதை ப்ராசஸிங்லாம் முடித்து. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு கிரைண்டிங் ப்ராசஸிங் பண்ணி அதுக்கப்புறம் ஃபில்ட்ரிங் ஆகி அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 வீக் வச்ச, ஏன்னா ஃபோம் இருக்கும், அதெல்லாம் அடங்கி வந்ததுக்கப்புறம் தான் பேக்கிங் செக்ஷனுக்கே போகும் இந்த ஷாம்பூ. ஸோ ஆல்மோஸ்ட் இது ஒரு 1 வீக் டு 10 டேஸ் ஆயிரும். சோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 மந்த்தே ஆகும். ஏன்னா வந்துட்டு கோல்டு ப்ராசஸிங் மெத்தடில் பண்ணுறனால அது வந்துட்டு என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த லூஸ் கண்டக்டாக இருக்கும் அந்த பட்டர்லாம் போடுறதுனால. ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஹார்டான ப்ராசஸிங் வரக்கு ஒரு 25 டேஸ் டு 1 மந்த் வரும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கானிக் ஹேர் டே. ஸோ இந்த கெமிக்கல் ஹேர் டேஸ் மாதிரியெல்லாம் கிடையாது. இது நோ அமோனியா, பேரபன் ஃப்ரீ. சரிங்களா? ஸோ இன்றைக்கி எல்லாம் 40 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாம் ஹேர் டே தானே யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இச்சிங் ஆகிறது நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே ஸ்கின்னில் பட்டால் கூட உங்களுக்கு 1 ஹவர் கழிச்சு வாஷ் பண்ணாலும் போயிடும் இந்த ஹேர் டே. ஒரு 1 ஹவர் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணாங்கன்னா நல்லா ஹேருமே நல்லா சாஃப்டாக சில்கியாக இருக்கும். நல்லா நேச்சுரல் பிளாக்காக இருக்கும். இந்த கெமிக்கல் டைஸ்லாம் அடிச்சிங்கன்னா எங்களை திட்டாக பிளாக்கெல்லாம் தெரியும். அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. உங்களுக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். இப்போ இந்த டீனேஜ்லேயே பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ்லேருந்தே பார்த்தீங்கன்னா சில கிட்ஸ்க்குலாம் வந்து ஒயிட் ஹேர்ஸ் வரதை நானும் தான் பார்க்குறேன். அவங்களுக்குலாம் இதை யூஸ் பண்ணலாமா? ஸோ அவங்களுக்கு ஹேர் டே நெசசிட்டி இல்லை. நம்ம ஹேர் ஆயிலே யூஸ் பண்ணும் போதே வந்துட்டு ஸோ இலைநரை முடி பிரச்சனை சொன்னேன் தெரியுங்களா, ஹேர் ஆயிலே வந்துட்டு அது சால்வ் ஆகும். ஸோ அவங்க நெசசிட்டி கிடையாது ஹேர் டே யூஸ் பண்ணணும்னு. இது வந்துட்டு நாங்கள் ரெக்கமெண்டே 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்க வேணால் ஹேர் டே யூஸ் பண்ணிக்கலாம். அது கீழே இருக்கிறவங்க ஹேர் ஆயிலே யூஸ் பண்ணுறாங்க, அதுலேயே பெஸ்ட்டு ரிசல்ட் வருது. ஸோ நெசசிட்டி கிடையாது அவங்க ஹேர் டே யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம இன்னொரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு டேமேஜ் அந்த மாதிரி எதுவும் ப்ராடக்ட் அதில் எதுவுமே வராது. இந்த சைடு எஃபெக்ட்ஸுக்கு வேலை இல்லை. ஏன்னா இது பிகாஸ் எல்லாமே உங்களுக்கு நேச்சுரல் ப்ராடக்ட் தான். ஸோ சைடு எஃபெக்ட்ஸுக்கான எந்த இதுவும் கிடையாது. யூஸ் பண்ணுறாங்க, யாருக்கும் எந்த இதுவும் இல்லை. எல்லாருமே